வாணியம்பாடியில் சிறுவன் கொலைக்கு பழிதீர்க்கும் நோக்கில் ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் கொடூரமாக தாக்கப்பட்டதில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தம்பியின் பிறந்த நாளில் அண்ணன் சதித்திட்டம் தீட்டியதன் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் நரசிம்மன் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் கொல்லப்பட்டார். மணல் கொள்ளை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் அதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறுவனை கொலை செய்து உடலை ரயில்வே தண்டவாளத்தில் வீசிச் சென்றுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேர் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இவர்களில் முக்கிய குற்றவாளியான அசோக் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். பின்னர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தங்கி வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் தனது சொந்த ஊர் வந்த அசோக் மீது கடந்த 3ஆம் தேதி அடையாளம் தெரியாத கும்பல் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பலத்த காயமடைந்தவர் கொடையாஞ்சி பாலாற்றில் உயிருக்கு போராடியுள்ளார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் அசோக்கை மீட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து அம்பலூர் போலீசார் கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முன் விரோதம் காரணமாக அசோக் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது தெரிய வந்தது. 6 மாதங்களுக்கு முன்பு சிறுவன் நரசிம்மன் கொலைக்கு பழி தீர்க்க அவரின் அண்ணன் பெருமாள் திட்டமிட்டுள்ளார். அதன்படி தனது தம்பியின் பிறந்த நாளான ஜூலை 3ஆம் தேதி அசோக்கை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக தனது நண்பர்கள் மூலம் போன் செய்து அசோக்கை சொந்த ஊர் வரவழைத்துள்ளார். பின்னர் சம்பவத்தன்று கொடையாஞ்சி பாலாற்று பகுதியில் வைத்து அசோக்கை தனது நண்பர்களுடன் சேர்ந்து பெருமாள் சரமாரியாக தாக்கியுள்ளார். அத்துடன் கைகால்களை கட்டி வைத்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்ய முயற்சித்துள்ளார். அதில் படுகாயமடைந்தவர் இறந்து விட்டதாக நினைத்து அந்த கும்பல் அங்கிருந்து சென்றது. ஆனால் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடந்த அசோக்கை போலீசார் மீட்டுள்ளனர். இந்த வழக்கில் ஏற்கனவே விஷ்ணு மற்றும் இளவரசன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். 2 நாட்களுக்கு முன்பு பெருமாள், அரவிந்த், தனுஷ் ஆகிய மூவரும் வாணியம்பாடி குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். அவர்களை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அசோக் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து கொலை முயற்சி வழக்கை கொலை வழக்காக மாற்றி போலீசார் பதிவு செய்தனர். அத்துடன் அசோக் கொலையில் தொடர்புடைய எஞ்சிய 2 பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். வாணியம்பாடி அருகே தம்பியை கொலை செய்த இளைஞரை அவரது பிறந்த நாளிலேயே கொலை செய்ய திட்டமிட்டு தீர்த்து கட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.